அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷோடாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7 பிரேக் டவுனத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி எபிசோட் 6 பிரேக் டவுன் போட்டுருக்கோம். அதை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7 பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸை விட கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் பாக்குற எல்லாத்துக்குமே ஒரு ஹைப் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த எபிசோட் 7ல பாத்தீங்கன்னா ஹண்டர்ஸ் கில்ட் கேட்டாருக்கு முடிவுக்கு வந்திருக்கும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டீமன் கேசலா இருக்கும் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜிஜி ஐலாண்டோட ஆர்க்கையும் லைட்டா டேஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு வழியா சவுத் கொரியாவோட 10th S rank ஹண்டரா நம்ம ஜின்வுவை பப்ளிக்காவே ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டீமன் கேசலுக்கும் மறுபடியும் என்டர் ஆயிருந்திருப்பாரு. என்னதான் இந்த எபிசோட்ல டீமன் கேசலா இருக்க கொடுத்திருந்தாலும் ஹைலைட் ஆனதே பாத்தீங்கன்னா ஒரு சில கீ மூமெண்ட்ஸ் மட்டும் தான். அதாவது லிமிட் கேஸோட டெபியூ, நம்ம ஜின்வுவோட கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டு இருக்க எபிலிட்டியை பார்த்து நம்ம யோன்ஹோ ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இதுல ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே கைஸ், எபிசோட பிரேக் டவுன் பண்ணிடுவோம். சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7 டைட்டில் பாத்தீங்கன்னா The 10th S rank Hunter. நம்ம ஜின்வுவோட ரீஎவல்யூஷனுக்காக பேக் யோன்ஹோவும் சாய் ஜாங்கின் சொல்லப்பட 2 S rank ஹண்டர்ஸ் ஹண்டர் அசோசியேஷனுக்கு வந்திருப்பாங்க. அங்க இருந்து தான் இந்த எபிசோட கிக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஃபைன் கில்ட்ஸோட கில்ட் மாஸ்டரான லிம் தாகியோ பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இதுல கொடுத்திருந்திருப்பாரு. அந்த 2 S rank ஹண்டர்ஸோட இவரும் சேர்ந்து இருந்திருப்பாரு. ஆனா இவர் வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா லீ மின்சுங் தான். ஆனா நம்ம யோன்ஹோ அண்ட் ஜாங்கினோட ஆர்வ பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம சங் ஜின்வு மேலதான் இருந்திருக்கும். இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வுவோட லீ மின்சுங்கோட ரீவேல்யூவேஷன் ஒரே நாள்ல தான் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கும். மின்சுங் பாத்தீங்கன்னா தன்னோட வருகையால மீடியா மொத்தத்தையும் தன்னோட கைக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வு வந்து ஹண்டர் அசோசியேஷனுக்கு என்டர் ஆக பாப்பாரு. ஆனா மின்சுங்கோட கார்டால தடுக்கப்பட்டிருப்பாரு. ஆனா அந்த டைம்ல சேர்மன் குன்ஹியே பர்சனலா வந்து நம்ம ஜின்வுவை எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போயிருந்திருப்பாரு. மின்சுங் பாத்தீங்கன்னா தன்னோட ரீவேல்யூவேஷன்ல எந்த மாதிரி அமைய போகுதுன்னு ஒரு குழப்பத்தோடவே இருந்திருப்பாரு. அப்போ மீடியாவோட அட்டென்ஷனை திரும்பவும் தன் வசம் படுத்தணும்ன்றதுக்காக ஹண்டர் அசோசியேஷன்ல என்டர் ஆக பார்த்திருந்திருப்பாரு. ஆனா நம்ம வூ ஜின்சுல் பாத்தீங்கன்னா அவனை ஸ்டாப் பண்ணி உன்னோட அப்பாயின்மெண்ட் இன்னும் வரல, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி இருந்திருப்பாரு. கடையில பாத்தீங்கன்னா நம்ம குன்ஹி வந்து ஜின்வுவை ரீஎவல்யூவேஷனுக்காக ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிருந்திருப்பாரு. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஜின்வுவோட இன்கிரெடிபிளான ஷேடோ சம்மனிங் ஸ்கில்ஸை பார்த்துட்டு S rank மேட்ச் டைப் ஹண்டர்னு கிளாசிஃபை பண்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வுவோட மேனா லெவல பார்த்து அந்த 2 S rank ஹண்டர்ஸோட சேர்ந்து நம்ம சேர்மனான குன்ஹியுமே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு இருந்திருப்பாரு. அதை விட ஷாக்கும் ஆயிருந்திருப்பாங்க. என்ன இது ரீஎவல்யூவேஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜின்வு வெளியே போறப்ப பாத்தீங்கன்னா யோன்ஹோவும் ஜாங்கினும் அவங்களை அப்ரோச் பண்றாங்க. ஆனா நம்ம ஜின்வு பாத்தீங்கன்னா வர்டாமாமே டுருன்னு சொல்லிட்டு அவங்களை இக்னோர் பண்ணிட்டு ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கை விட்டு வெளியே வந்திருப்பாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவுமே ஜின்வு பக்கம் திரும்பி கொரியாவோட 10th S rank ஹண்டரா அபிஷியலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த செய்தி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலயும் ஹைப் ஏத்தி இருந்திருக்கும். இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா குயிக்கா நம்ம ஜின்வுவோட சிஸ்டர் கிட்டையும் ஷாஹின் கிட்டையும் அவரோட கொலீக்ஸ் அதோட மத்த ஹண்டர்ஸ் கிட்டையும் வேகமா பரவி இருந்திருக்கும். இதனால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியா கான்ஃபரன்ஸுமே வின்சங் கிட்ட இருந்து ஜின்வு பக்கம் வந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம யோன்ஹோ பாத்தீங்கன்னா வாங்க ஜின்வு, உங்களை இந்த மீடியா கிட்ட இருந்து நான் காப்பாத்தி கூட்டு போறேன்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா நம்ம ஜின்வு கொஞ்சம் இருங் பாய் அப்படின்னு அவரோட இன்கிரெடிபிள் ஸ்பீடோட அங்க இருந்து லீவ் ஆயிருந்திருப்பாரு. நம்ம யோன்ஹோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஷாக்கா இருந்திருக்கும். அது எதனால பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வுவோட மூவ்மெண்ட்டை அவனால ட்ராக் பண்ணவே முடிஞ்சிருந்திருக்காது. அதாவது ரெட் கேட் இன்சிடென்ட் அப்ப நம்ம ஜின்வுவும் யோன்ஹோவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா அப்ப இருந்ததை விட இப்ப ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கா. அதாவது ஒரு ஹண்டர் எப்படி தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம யோன்ஹோ மனசுல பராண்டிக்கிட்டு இருந்திருக்கும். இந்த சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7ல பாத்தீங்கன்னா ஜின்ஹோ மற்றும் அவரோட ஃபாதரான யோ மியூங் ஹான் அதாவது யோஜின் கில்ட்ல நம்ம ஜின்ஹோவை ரிக்ரூட் பண்ற முயற்சியை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜின்ஹோவும் அவரோட முயற்சியை தோல்வியடைஞ்சதை அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜின்ஹோ கூட நடந்த ஒரு கான்வர்சேஷன் பிளாஷ் பேக்ல மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ஹோ வந்து தனக்குன்னு ஒரு சொந்த கில்ட உருவாக்குற நோக்கத்தையும் சொல்லி இருந்திருப்பாரு. அது எதனால அவருக்கு அந்த தாட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்த கில்டுல சேர்ந்தா தன்னோட growth ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம அவரோட பிளான்ஸையுமே அது பாதிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இண்டிபெண்டன்டா இருந்து செயல்படுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அப்படியே பிரசன்ட் பக்கம் வந்தோம்னா ஜின்வு பாத்தீங்கன்னா தன்னோட கில்டுல வைஸ் கில்டு மாஸ்டர் பொசிஷனை ஆஃபர் பண்றதையும் சொல்லி இருந்திருப்பாரு. பட் ஜின்ஹோவோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஏமாற்றமானதா இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம ஜின்ஹோ பாத்தீங்கன்னா ஜின்வுவை ஃபாலோ பண்றதுல ரொம்பவுமே பிடிவாதமா இருந்திருப்பாரு. அதாவது இது எப்படி இருக்கு தெரியுமா, அண்ணனை வந்து தம்பி ஃபாலோ பண்ற மாதிரி. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், நம்ம ஜின்வுவோட ரீஎவல்யூஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீமன் கேசலுக்குள்ள ரிட்டர்ன் ஆகிறதுக்காக நம்ம ஜின்வு ப்ரிப்பேர் ஆகும் ரொம்பவுமே ஃபோக்கஸாவும் இருந்திருப்பாரு. அதாவது அந்த டீமன் கேசலோட பாஸை டிஃபீட் பண்றதுக்காக அவருக்கு தேவைப்படுற கியர்ஸையும் வெப்பன்ஸையும் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஜின்வுவோட அஸ்டானிஷிங்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி யோன்ஹோ பாத்தீங்கன்னா ரொம்பவுமே திங்க் பண்ணி இருந்திருப்பாரு. அதாவது ஹண்டர்ஸோட பாசிபிலிட்டிஸ்ல இருந்து பார்த்தா யாரால தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போக முடியும். அதாவது ஜின்வு வந்து ரீஅவேக்கனிங் பண்ணப்படல, அவனோட யூனிக்கான எபிலிட்டியால மட்டும்தான் அவனால இன்னும்
இன்னும் தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆக முடியும்னு யோன்ஹோ வந்து சொல்லி இருந்திருப்பாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஜின்வோ பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. அதாவது நம்ம ஜின்வு அவரோட ஆப்சன்ஸை கவர் பண்றதுக்காக ஒரு கன்வீனியன்டான ரீசனா இது இருக்கும்னு நினைச்சிருந்திருப்பாரு. அதனால அவன சிஸ்டரான ஜினா கிட்ட ஜின்ஹோ கூட ஒர்க் பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்க போறேன், இதன் மூலமா டீமன் கேசலுக்குள்ள மறுபடியும் என்டர் ஆகிறது மூலமா அவரோட பிளான்ஸையும் அதோட மறைச்சிருந்திருப்பாரு. அந்த நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வு வந்து ஒரு 3 ஷேடோ சோல்ஜர்ஸ் ஜினாவை பாதுகாக்கிறதுக்காக அசைன் பண்ணி இருந்திருப்பாரு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அவரோட க்ரோவிங் அட்டென்ஷன் அவரோட ஃபேமிலி மேல இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஃப்ளையிங் ஆண்ட காமிச்சிருப்பாங்க. சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7ஓட எண்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ஹோ வந்து ஜின்வுவை ஜேசன் டவர் கிட்ட டிராப் பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. அங்கிருந்து அவர் டீமன் கேசலுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருப்பாரு. அதாவது 100 ஃப்ளோர்ல ஆல்ரெடி 75 ஃப்ளோர்ஸ் கடந்து இருந்திருப்பாரு. ஃபைனலா இருக்கிற அந்த 25 ஃப்ளோர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்பவுமே சேலஞ்சிங்கா இருக்கும்னு ஜின்வு ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகி அரைவ் ஆகுறாரு. அதோட பவர்ஃபுல்லான கியர்ஸை எக்யூப் பண்ணி டஞ்சனோட அல்டிமேட் ட்ரையல ஃபேஸ் பண்ண தயாராகிறாரு. அவர் உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா ஒரு நியூ கோஸ்ட் அவருக்கு வந்திருக்கும். அதாவது டீமன் மோனார்ச்னு சொல்லப்படுற பாரனை டிஃபீட் பண்ணி அவரோட சோலை கலெக்ட் பண்ணணும்ன்றதுதான் இதன் மூலமா கிடைக்க போற பொட்டன்ஷியல் ரிவார்ட்ஸையும் த்ரில்லிங்கா வெயிட் பண்ணி இருந்திருப்பாரு. நம்ம ஜின்வு பாத்தீங்கன்னா 76வது ஃப்ளோர்ல இருந்து தன்னோட என்ஹான்ஸ்டு வலிமையையும் ஷேடோ ஆர்மியோட வலிமையையும் யூஸ் பண்ணி பேட்டில்ஸ்ல தன்னோட பாதையை குறிக்கிற எல்லா டீமன்ஸையும் அழிச்சிருந்திருப்பாரு. இதுக்கடையில பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ஹோ லீவ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஃபாதர் வந்து திடீர்னு கீழே விழுகிறாரு. ஜின்ஹோட மதருக்கு வந்த அந்த மிஸ்டீரியஸான டிசீஸ் வந்து மியூங்கானுக்கும் வந்திருக்குன்றதையும் ரிவீல் பண்ணி இருந்திருப்பாங்க ரொம்பவுமே சீக்கிரமா. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ஹோவோட மேனாவை வந்து ரொம்ப நாளா வெளிப்படுத்தினதுனால இந்த நோய் தோன்றப்பட்டிருக்கான்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லான ஐலாண்ட்ல 2 ஹண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க பேட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஆண்ட் மான்ஸ்டர் அப்பேர் ஆக ஆரம்பிக்குது. இது பாத்தீங்கன்னா அடுத்து வரப்போற ஒரு பெரிய டிசாஸ்டரை குறிக்கின்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமன் கேசலுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வு 80வது ஃப்ளோரா ரீச் ஆயிருந்திருப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஃபார்மிடபிளான டீமன்ஸை என்கவுண்டர் பண்றாரு. இது வந்து அவரோட ப்ராசஸை ஸ்லோ பண்ண ஆரம்பிக்குது. ஜின்வுவோட ஷேடோ ஆர்மி அவங்களோட போராடுறப்ப எந்தவித பதட்டமே இல்லாம அவங்களோட லீடரை மட்டும் தனியா பிரிச்சு கதையை முடிக்க போயிருந்திருப்பாரு. இந்த சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7 பாத்தீங்கன்னா ஒரு விதமான சஸ்பென்ஸோட முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட்ல வைப் வரலனாலும் அடுத்த எபிசோடு கூட ஹைப்பை நல்லாவே ஏத்திட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஜிஜி ஐலாண்டோட ஆர்க்கையும் செட் பண்ணிட்டு போயிருந்திருக்கும். இந்த வீடியோ பொறுத்து உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் ஷோர்ட் டாக்ஸ்.